நம்ம பேட்ஸுக்கு சாப்பிட்றதுக்காக வச்சிருந்த ஃபுட் ட்ரேல உள்ள ஃபுட்டுலாம் முடிஞ்சிருச்சு போல. எல்லா பசங்களும் பசியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தானுங்க. சரி ஓகே உள்ளக்குள்ள இறைய அழுட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த கப்பை எடுத்தேன். பார்த்தா இந்த சப்ஜா நம்ம இறை தான் கொண்டு வரோமோன்னு சொல்லிட்டு கையில் ஏறி உட்காந்துட்டான். அவனை விரட்டி விட்டுட்டு உள்ளக்கு போய் வாளியில் பார்த்தா வாளியில் உள்ள இறையுமே முடிஞ்சு. உடனே நம்ம வண்டியை எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊரில் உள்ள தானிய கடைக்கு போயாச்சு. இங்கே எல்லா வகையான தானியங்களும் ஓரளவுக்கு கிடைக்கும். நம்மளுக்கு தேவையான ஒரு சில தானியங்களை மட்டும் வாங்கிக்கிட்டு நம்ம கிளம்பியாச்சு. வாங்கின தானியங்கள் எல்லாம் இந்த வாளியில் கொட்டி எல்லா தானியங்களும் நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்காக நம்ம கையை விட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்புறம் நம்ம பசங்க சாப்பிட்றதுக்காக இந்த கப்பில் இறைய அழுட்டு போய் ஓப்பன் ப்ரீடிங்கில் உள்ள பேர்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் வச்சாச்சு. அவனுங்க எல்லாருமே வந்து நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அங்கே வச்ச கையோட நம்ம ப்ரீடிங் கேஜஸில் உள்ள ஒரு சில பேர்ட்ஸுக்குமே இறை இல்லாமல் இருந்துச்சு. அவனுங்களுக்குமா உடனே போய் எங்கெங்க இல்லாமல் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்து வச்சாச்சு. எல்லாருமே நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி ஓகே இதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் உள்ள சீட்லேயுமா பாதி பசங்க நின்று இருந்தானுங்க. அவனுங்களுமே ஒருத்தனா பார்த்துட்டு கீழே இறங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி எல்லா பசங்களும் மொத்தமாக நின்று இறை திங்கிறப்போ பார்க்கவே கொஞ்சம் நல்லா இருக்கீங்க. இது எத்தனை பேர் இந்த மாதிரி இறை போட்டு ரசிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.